சிந்தாமணியும் ஃபினான்சியரும் பேசினது எல்லாத்தையும் ரேகா கேட்டுர்றாங்க. கேட்டதும் அப்பனா அந்த மாஸ்டர் கிட்ட அம்மா பழகுறது எல்லாமே அவங்க வீட்ட ஏமாத்தி அம்மா பேர்ல எழுதி வாங்குறதுக்காக தானா? ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறவங்க கிட்ட இப்படியா பண்றது? அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா இவங்க இந்த வீட்ல தானே அந்த டாக்குமெண்ட்ட வச்சிருப்பாங்க. அத எடுத்துட்டு போயிட்டு அந்த மீனா கிட்ட போய் நம்ம குடுத்துறணும். அப்பதான் வந்து நமக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா சத்யாவோட அக்காவோட வாழ்க்கையில நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்னு ரேகா வந்து முடிவு பண்றாங்க. உடனே சிந்தாமணி வீட்ல இல்லாத நேரம் பார்த்து ரேகா அந்த டாக்குமெண்ட்ட வீட்ல தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. மீனாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதும் மீனா இருந்துட்டு, "என்ன ரேகா திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். உங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லுங்க. 2 பேர்கிட்டயும் பேசினா தான் சரியா வரும்." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொன்னதும், உடனே மீனா என்ன விஷயம்னு தெரியாம முத்துக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அந்த ரேகா பொண்ணு தான் என்ன விஷயம் சொல்ல போதோ தெரியல. ஒருவேள அந்த பொண்ணு "சத்யாவ விரும்புறேன். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு" சொல்லிடுமோ அப்படின்னு மீனாவும், முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா அந்த பொண்ணு தான் வரும்ல, வந்தோனே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரேகா வந்துடுறாங்க. வந்ததும் மீனா இருந்துட்டு, "என்ன விஷயம் ரேகா? திடீர்னு எங்கள பார்க்கணும்னு சொன்ன. என்னன்னு?" கேட்கும்போது, "இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. நான் யாருன்னா, சிந்தாமணி இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு தான் நானு. எங்க அம்மா உங்க அம்மாவ ஏமாத்தி எப்படியாவது உங்க அம்மாவோட வீட்ட எழுதி வாங்கி பத்திரத்த வீட்ல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால தான் எங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த பத்திரத்த எடுத்துட்டு உங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி தான் நான் எடுத்துட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து அந்த பத்திரத்த முத்துக்கிட்ட குடுக்குறாங்க. முத்து அத படிச்சு பார்த்தா, "அம்மா இவங்க கிட்ட கடன் வாங்குனாங்கல்ல, அதுக்கு பதிலா இந்த சிந்தாமணி நம்ம வீட்டையே எழுதி வாங்கியிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொன்னதும் மீனாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "நான் அப்பவே சொன்னேன் இல்லங்க, அந்த சிந்தாமணி மோசமானவங்க. ஏதாவது பணம் குடுக்குறேன்னு ஏதாவது பண்ண போறாங்கன்னு நான் சொன்னேன்ல. நீங்க அப்பவே ஏதாவது பண்ணியிருந்திருக்கணுங்க. பிரச்சனை வந்தோனே பார்த்துக்கலாம்னு சொன்னீங்க." மனோஜ் தான் அப்பாவோட சைனே போட்டிருப்பான்னு நெனைக்கிறேன். அப்பாவோட சைன் இல்லாம நம்ம வீட்ட யார் பேருக்கும் எழுதி குடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்பாவோட சைன மனோஜ் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு முத்து ரொம்ப கோவப்படுறாங்க. ரேகாவ பார்த்துட்டு, "அந்த சிந்தாமணி எவ்வளோ மோசமானவங்க. அவங்க பொண்ணு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரேகாவுக்கு நன்றி சொல்றாங்க. "அம்மா செஞ்சது பாவம். அதுக்கு நான் துணை போக விரும்பல. அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ட உங்ககிட்ட வந்து குடுத்தேன்." அப்படின்னு ரேகா சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.